இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கருவாடு ஃப்ரை தான். நெத்திலி பொடி இருக்குல்ல, இது வந்து மலேசியாவிலேருந்து வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க. சரி அதை வறுக்கலான்னு சொல்லிட்டு தான். இன்றைக்கி ரசம், சாதம், அதுக்கப்புறம் இந்த பேட் அப்பளம் இருக்கு இல்லையா, அதை நான் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு அப்பளம் கொஞ்சம் நல்லா ரொம்ப பிடிக்கும். என்னோடய பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா சரின்னு சொல்லிட்டு அப்பளத்தை ஃபஸ்ட்டு வறுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கருவாடை வந்து நான் சுடுதண்ணியில் போட்டிருந்தேன். அதை வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்சையும் நான் போட்டுக்கிறேன். ரெண்டாவது பேட்சையும் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா முறுமுறுன்னு ஓரளவு பொன்னிறமாக வர வரையிலும். அப்புறம் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாலும் வறுத்து அதையும் இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த பொடியெல்லாம் கருகாது, நல்லா ஈவனாக வெந்து வரும். நல்லா மொறுமொறுன்னு வெந்து வரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெத்திலி பொடி சூப்பராக இருந்தது. இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட்டு அதுக்கு போட்டிருந்தேன். முட்டை ஆம்லேட்டு, சாதம், அதுக்கப்புறம் ரசம், அப்பளம் இருந்துச்சு இல்லையா, பேட் அப்பளம், அந்த பேட் அப்பளம், அதுக்கப்புறம் வந்து கருவாடு ஃப்ரை. இதுதான் ரொம்ப சிம்பிள் ஆனால் சூப்பரான சாப்பாடு. இந்த மாதிரி நீங்கள் கருவாடு வறுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். நாங்கள் ஈஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ண லன்ச் மெனுலாம் நெக்ஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.